ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறேன். ஆல்ரெடி இதனோட ஒர்க்கிங் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ தான் டைம் கிடச்சிது, சரி இதனோட ஸ்டிச்சிங் போட்டுடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மேலே இந்த லைனிங் வச்சு கீழே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க்கோட சென்டரும் நம்ம லைனிங்கோட சென்டரும் ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, ரெண்டும் ஈக்குவலாக கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடும், அதனால் அது கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மெயின் கிளாத் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் ஒட்டு போடல. நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் எண்டில் வந்து பேலன்ஸ் இருக்க கிளாத் வச்சு இதை ஒட்டு போடலான்னு இருக்கேன். அதை எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ இந்த லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பக்கத்துலேயே டாப் ஸ்டிச் ஒன்று போட்டோம்னா அது இந்த துணி வந்து பேக்கில் நல்லா ஈஸியாக டேர்ன் பண்ணி கொடுக்கும். அதனால் அங்கே ஒரு ஸ்டிச் வந்து நம்ம நீட்டாக அழகாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் ஒன்று ஜாயின் பண்ணிருக்கேன். அது லைனிங்கோட மெட்டீரியல் வந்து பத்தலைன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒட்டு போட இருக்கும், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். நான் இப்போதும் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து முக்கியமாக வந்து ஆரியில் வந்து கட் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு போர்ஷனாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது துணினாலேயே தாராளமாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மீட்டர் கிளாத்தில் எல்லா பக்கமும் ஒர்க் இருக்குது. நம்ம அக்யூரேட்டாக கட் பண்ணோம்னா ஏதோ முன்ன பின்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது அப்படியே ஃபுல்லாக நீட்டாக வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் மட்டும் பின் குத்திருக்கேன். ஏன்னா நமக்கு சென்டர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கும் போது அது சென்டரில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா அந்த சென்டர் வந்து மாறிடும், பார்க்க நல்லா நீட்டாக லுக் நல்லா இருக்காது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து பேக் போர்ஷன் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதனோட சென்டரில் நம்ம லைனிங்கை கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கலாம். இதுவும் கொஞ்சம் மெயினானது. அது ப்ராப்பராக நம்ம செட் பண்ணால் தான் நல்ல நீட் லுக்கும் இருக்கும். மேலே 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம இந்த நெக்கை வந்து செட் பண்ணணும். பாருங்கள், எங்கெல்லாம் விலகும்னு பார்த்தா அங்கெல்லாம் நான் ஒரு பின் குத்திக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே குத்திக்கிட்டேன். இப்போ இதை அந்த கரெக்டாக அந்த 1/2 இன்ச் மேலே நம்ம தைக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இதுலேயுமே வந்து சைடில் வந்து துணி பத்தலை. ஆக்சுவலாக அங்கே மடித்து தைச்சிருக்கேன், அதை நம்ம பிரித்து விட்டாலே அது கரெக்டாக ஆகிடும். இப்போ நெக் லைன் வந்து அப்படியே நீட்டாக பொறுமையாக அப்படியே திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டா கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து அந்த ஃபூட்டரை வந்து தூக்காதீங்க. தூக்காமல் துணியை மட்டும் திருப்பி கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஃபூட்டரை தூக்கிட்டு திரும்ப விட்டிங்கன்னா அது பீட்டில் போய் டம்முன்னு அடிச்சிடும். அதனால் அதை பண்ணாதீங்க, பீடு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த எல்லாம் நல்லாவே போட்டுடலாம். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா திருப்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபூட்டரை தூக்கிட்டு திருப்பிட்டு மறுபடியும் ஃபூட்டரை வைக்கும் போது அது வந்து இந்த ஒர்க்கில் போய் படும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நான் தேவையான அளவுக்கு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த துணியை வந்து அப்படியே பேக்கில் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் சுற்றியும் அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த துணியை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான ஒர்க்கு ஒரே லைனில் முடியுதுன்ற போது அந்த இடத்துல இந்த ஒர்க்கை தாண்டி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோமா அது நல்லா இன்னும் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும் அந்த நெக் லைனு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து குர்த்தி, டெய்லரிங் கிளாஸு பிகினர்ஸ்க்கு அது மாதிரி கேட்டிருக்காங்க.
நான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். பட் நம்ம ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்பீங்க. நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படியே மடித்து வச்சு இந்த லைனில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிற வீடியோஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு காமனான மெஷர்மெண்ட்டில் இப்போ என்கிட்ட வந்து டால் இருக்குது. ஒரு 36 டால் இருக்குன்னா அந்த 36 சைஸ்க்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி நான் கொடுப்பேன். அதை நீ வந்து உங்களோட அளவுக்கு அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ஃபுல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். நம்ம டேரெக்டாக உடம்புலேருந்து அளவு எடுத்து அதை எப்படி ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணி அது என்ன பண்ணணுன்றதை முழுசாக டீட்டெயிலில் நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடுவேன். நீங்கள் எப்போ கால் பண்ணிங்கனாலும் நான் அட்டன் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். இப்போவும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் நமக்கு யாருன்னா டவுட்ஸ் கேட்டாலும் உடனே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலாக யாருன்னா உங்களுக்கு வேணும், நான் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதும். மிஷின் இருக்குது, எனக்கு ஒரு பேசிக் ஸ்டிச்சிங் வந்து தெரியுன்றவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரலாம் நம்ம எடுக்கலாம். நீங்கள் யாருன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க சொல்லுங்கள். இப்போ நான் இந்த நெக் லைனில் குட்டி குட்டி அர்காட் போட்டு அதை அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். கீழே எண்டில் மட்டும் நம்ம துணி பத்தல இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட பேசினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸ் போயிருக்கேன், எனக்கு வந்து அதில் அவங்க சொல்லி கொடுத்தது வந்து புரியல, அதனால் அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டாக வரலை, இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு காமனான ஒரு அளவு கொடுத்துருவோம். அதை வந்து உங்களோட அளவுக்கு நீங்களே மாற்றிப்பீங்க. ஃபார்முலா இருக்கும், அதுபடி உங்களோட அளவுக்கு நீங்களே மாற்றி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதை நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு அதில் சரியாக வந்துட்டா ஓகே, இல்லை சரியாக எல்லாருக்கும் சரியாக வரும்னு நம்ம 100% வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு பாடி எல்லாமே மாறும். அதனால் இதுதான் இவங்களுக்கு ஒரு 36னா இதுதான் எடுக்கணும், 40னா இதுதான் எடுக்கணுன்ட்டு ஃபார் ஷுர் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம அதை பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து வேறு ஒரு வேலூரில் எங்கேயோ ஸ்டிச் பண்ணுவாங்க போல், இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்தேன், அவங்களுக்கு சூட் ஆகலை. அவங்க வேறு இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு வாட்டியாக அவங்க அதை போட்டு பார்த்து எனக்கு ஒரு இப்போ 3வது ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பக்காவாக சூட் ஆகிருக்கு. அது மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வரும், அதை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அவங்க அதை போட்டு பார்த்தா தான் அவங்களுக்கு அது சரியா இல்லையா அப்படின்னு நம்மள சொல்ல முடியும். இது நமக்குன்னு இல்லை, இதே பெரிய பெரிய ஒரு வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸையே நிற்க வச்சு அவங்களுக்கே அந்த பாடியில் அந்த துணியை வந்து ஒரு நார்மலாக அந்த துணி பேர் எனக்கு தெரியல, அதை வந்து ட்ரே பண்ணி அவங்களோட அளவெல்லாம் எடுத்து அதை வச்சு தான் அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ வெட்டிங் ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா அது மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி வந்து கஸ்டமரை வச்சு நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில கஸ்டமர் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஒரு 2-3 ரவுண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது செட் ஆகும். அதை வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து எடுத்த அடுப்புலேயே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வேணும், இல்லையா டைட்டாக இருக்கா, டக்குன்னு எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி போயிடுவாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்மளோட ஒன்று சேர்ந்து ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நான் அவங்களோட இது சேர்ந்து இது பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பொறுமையாக பண்ணி அவங்களுக்கு ஒரு பாடி மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்மளோட ஸ்டைலில் ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அவங்க திரும்ப திரும்ப நம்மகிட்ட தான் வரப்போகிறாங்க. இப்போ இந்த கஸ்டமரும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களும் அப்படி தான், அவங்களுக்கு இப்போ செட் ஆகிடுச்சு, அவங்க இப்போ நம்மக்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்ட நம்ம தான் வந்து புரிய வைக்கணும், எடுத்தோடனே வராது. அது இல்லாமல் ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு அளவு வந்து வேறு மாதிரி இருக்கும். துணி வந்து அந்த தன்மை வந்து ஒன்று ஒன்று வேறு மாதிரி இருக்கும். ஒரு துணி இழுத்தா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஒரு துணி வந்து இழுக்கவே முடியாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். துணியை பொறுத்த அளவு வந்து மாறும். ஓகேங்களா, நீங்கள் தான் வந்து கஸ்டமர்கிட்ட இதை எடுத்து சொல்லணும். இல்லை ஒரு சில பேர் வந்து இல்லை நீங்கள்
அங்கே பண்ணேன் எனக்கு சரியாக பண்ணாங்க, நீங்கள் சரியாக பண்ணலன்னா அவங்கள விட்டுருங்க. அவங்கள போட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சி அவங்கள பண்ணி அவங்களால நமக்கு தான் மன உளைச்சல் வரும், தூக்கம் வராது, டென்ஷன் ஆகும். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கஸ்டமரை தயவுசெய்து விட்டுருங்க. தலைவலி அன்னியோடு முடிஞ்சிடும். அதில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். இதுதான் என்னோட புதுசாக நம்மகிட்ட ஸ்டிச் பண்ண வரவங்கக்கிட்ட இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போகிறீங்க, அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. காமனாக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த நேரம் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அதோடு முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் ஒரு கடை ஷாப் வச்சு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எல்லாமே பக்காவாக வருமா, எல்லாருக்கும் நம்மளால் அந்த இதை வச்சு பண்ண முடியுமான்றது பெரிய கொஷின் மார்க்கு. இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக அதை கற்றுக்கிட்டா தான் முடியும். ஓகேங்க, இந்த வீடியோவை முழுசாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.